வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அம்பிலிபிட்டி ஹல்மிலார பகுதியில் நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 10 பேர் காயம். முதலைகளின் பெருக்கம் தொடர்பில் ஆராய்வதற்கு வனவிலங்குகள் மற்றும் கமநல சேவைகள் அமைச்சு நடவடிக்கை. வடகொரியாவினால் ஏவப்பட்ட ஏவுகணை சமுத்திரத்தில் வீழ்ந்துள்ளதாக ஜப்பான் தெரிவிப்பு. இனி உள்நாட்டுச் செய்திகள். அம்பிலிபிட்டி ஹல்மில் ஆர பகுதியில் நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். எம்பிலிபிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்றிரவு 11 மணியளவில் இந்த கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். கைக்குண்டு தாக்குதலில் 10 பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் 8 ஆண்களும் 2 பெண்களும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். தனிப்பட்ட தகராறே இந்த சம்பவத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது என குறிப்பிட்ட போலீஸ் ஊடக பேச்சாளர் காயமடைந்த 9 பேர் எம்பிலிபிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சந்தேக நபர்களில் ஒருவர் சில காலத்திற்கு முன்னதாக கிராம உத்தியோகத்தராக சேவையாற்றியவர் என தெரியவந்துள்ளது. நாட்டில் முதலைகளின் பெருக்கம் தொடர்பில் ஆராய்வதற்கு வனவிலங்குகள் மற்றும் கமநல சேவைகள் அமைச்சு தயாராகியுள்ளது. நாட்டில் தற்போது முதலைகளின் பெருக்கம் துரிதமாக அதிகரித்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்தார். முத்துராஜவில மற்றும் நில்வெலா கங்கைகளில் மனிதர்களின் உயிரை பலிகொள்ளும் பெருமளவிலான முதலைகள் உள்ளதாக வனவிலங்குகள் மற்றும் கமநல சேவைகள் அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்தார். அந்த முதலைகளை பிடித்து அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு தேவையான ஆலோசனைகளை வனவிலங்குகள் திணைக்களத்திற்கு அதிகாரிகள் வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை நில்வெலா கங்கையில் மனிதர்களை தாக்கும் முதலைகளை பிடிப்பதற்குரிய நடவடிக்கைகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டது. குடாதுவ பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடவடிக்கையில் 10 பேர் கொண்ட வனவிலங்குகள் அதிகாரிகள் குழு ஒன்றும் ஈடுபட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி மாணவி ஒருவரை தாக்கிய முதலையை நேற்றைய தினம் வனவிலங்குகள் திணைக்கள அதிகாரிகள் அவதானித்ததோடு முதலையை பிடிப்பதற்கான பொறிகள் பொருத்தப்பட்டன. நேற்றிரவு வரையும் அந்த முதலையை பிடிக்க முடியாமல் போனதாக வனவிலங்குகள் திணைக்கள பிரதி பணிப்பாளர் டாக்டர் தாரக பிரசாத் தெரிவித்தார். இன்றைய தினம் முதலையை பிடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இன்று காலை நிகவரட்டிய பியகம பிரதேசத்திலிருந்த முதலையொன்றை பிரதேச மக்கள் பிடித்துள்ளனர். பியகம வாவிக்கரையில் இருந்த இந்த முதலை வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களை இரையாக கொண்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பிரதேச மக்கள் கூட்டாக முதலையை பிடித்த பின்னர் நிகவரட்டிய போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். 7 அடி நீளமுள்ள இந்த முதலையை மகாஓயா வனவிலங்குகள் திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கை வரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பலஸ்தீன ஜனாதிபதி இலங்கை வரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. அவரின் விஜயத்தின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதோடு மேலும் பல அரசியல் பிரமுகர்களையும் சந்திக்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிடுகின்றது. 2 நாடுகளுக்கிடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது. இந்துக்களின் 60 வருடங்களில் ஒன்றான நந்தன வருடம் இன்று மாலை மலர உள்ளது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மலர உள்ள புது வருடத்தில் எமவர்களும் சகோதர இனத்தவர்களும் காலடி எடுத்து வைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேடத்துக்கு சஞ்சரிக்கும் காலத்தை புதுவருட பிறப்பாக இந்துக்கள் கொண்டாடுகின்றனர். இந்துக்களின் 60 வருடங்களில் 26வது வருடமான நந்தன வருடம் இன்று மாலை மலர உள்ளது. புதுவருட பிறப்பின் போது பீடைகள் அகன்று நன்மை பெருக வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் மருத்து நீர் வைத்து தோய்வதை சம்பிரதாயமாக பின்பற்றி வருகின்றனர். புதுவருட பிறப்பின் போது தோஷமுடைய நட்சத்திரக்காரர்கள் மருத்து நீர் வைத்து தோய்வது அவர்களுக்கு சிறப்பை தரும் எனவும் சிவாச்சாரியார்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த வருஷத்திலே சங்கிரம தோஷ நட்சத்திரங்களாக கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, அதேபோல மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் சங்கிரம தோஷ நட்சத்திரங்களாக இருக்கின்றன. இவைகளெல்லாம் பொதுவாகவே எல்லோருமே இந்த சங்கிரம தோஷம் உடையவர்களும் இல்லாதவர்களும் கூட இந்த மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து இறை வழிபாடுகளை செய்து பெரியவர்களிடத்தில் ஆசி பெற்று
நாம் இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய மனதிலே நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் வந்து நாம் எல்லாம் பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறேன். புது வருடத்தில் பால் பொங்கி புத்தாடை அணிந்து மூத்தோர்களின் ஆசியுடன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கும் இந்துக்கள் தவறுவதில்லை. மலர உள்ள நந்தன வருடத்தை கொண்டாடுவதற்கான ஆயத்தங்களில் எம்மவர்களும் சகோதர இனத்தவர்களும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் புது வருடத்தை வரவேற்கும் நோக்கில் மேற்கொள்ளும் முன்னாயத்த நடவடிக்கைகளும் எமது கேமராக்களில் பதிவாகின. இன்று காலை கொழும்பு நகரத்திற்கு நாம் விஜயம் மேற்கொண்டிருந்தோம். ஏனைய நாட்களில் மிகவும் பரபரப்பாக காணப்படும் புறக்கோட்டையை அண்மித்த பகுதிகள் இன்று அதற்கு மாறுபட்ட ஒரு தோற்றத்தில் காட்சியளித்தது. புத்தாண்டு காலத்தில் ஏற்படுகின்ற விபத்துக்களை தவிர்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய வைத்தியசாலை திடீர் விபத்து பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பிரசாத் ஆரியவங்ச தெரிவித்துள்ளார். பட்டாசு கொளுத்துதல் மற்றும் வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த சித்திரை புத்தாண்டு காலத்தின் போது தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவில் 704 பேர் சிகிச்சை பெற்றதுடன் 268 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுள்ளனர். During this festive season, we have observed a number of புத்தாண்டு காலத்தில் எவ்வாறான விபத்துகள் இடம்பெறுகின்றது என்பது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். வீதி விபத்துக்கள், வீடுகளில் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள், வானவேடிக்கைகளினால் இடம்பெறும் விபத்துக்கள், துன்புறுத்தல்கள், விளையாட்டுகளின் போது இடம்பெறும் விபத்துக்கள், அத்துடன் சில பாரதூரமான விபத்துக்கள் மதுபாவினாலேயே இடம்பெறுகின்றன. மதுபோதையில் வாகனத்தை செலுத்துவதால் விபத்துகள் இடம்பெறுகின்றன. இந்த காலகட்டத்தில் சமையல் வேலைகளில் விரைவில் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன்போது எண்ணெய் மற்றும் சுடுநீரை பாவிக்கும் போது மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். Is due to lighting of crackers. Third one is the domestic accidents. வானவேடிக்கை விளையாட்டுகளின் போது மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு டாக்டர் பிரசாத் ஆரியவங்ச தெரிவிக்கின்றார். You have to take preventive. பட்டாசுகளை கையில் வைத்துக் கொளுத்த வேண்டாம், பாதுகாப்பான முறையில் வைத்துக் கொளுத்துங்கள். அத்துடன் பட்டாசு கொளுத்திய பின்னர் வெடிக்காத பட்சத்தில் மிகவும் அவதானத்துடன் அந்த இடத்திற்கு செல்லுங்கள். அவற்றை பிடித்து பார்க்க வேண்டாம். Try to light a cracker. இன்றைய தினம் வழமை போல் பஸ் சேவைகள் இடம்பெற மாட்டாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. சுபநேரம் ஆரம்பித்த பின்னர் பஸ் போக்குவரத்து குறைந்துவிடும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன குறிப்பிட்டார். இருப்பினும் ரயில் சேவைகள் வழமை போல் முன்னெடுக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. பயணிகளின் தேவைக்கேற்ப ரயில்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தயாராயிருப்பதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க கூறினார். மக்கள் அதிக அளவில் ரயில் பயணங்களை மேற்கொள்கின்ற இந்த காலப்பகுதியில் மிதிப்பலகைகளில் பயணிப்பதை தவிர்க்குமாறு ரயில்வே திணைக்களம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. பயணிகள் மிதிப்பலகையில் பயணிப்பதனால் குறுகிய பாலங்களுடன் கூடிய இடங்களில் அனர்த்தங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக ரயில்வே திட்டமிடல் பணிப்பாளர் விஜய சமரசிங்க கூறினார்.
குறிப்பாக மகவை, அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் குறுகிய பாலங்கள் அதிக அளவில் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மிதிப்பலகையில் பயணிப்பதால் பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டமை குறித்து கடந்த வருடங்களில் பதிவாகி இருந்ததாக ரயில்வே திட்டமிடல் பணிப்பாளர் குறிப்பிட்டார். அத்துடன் ரயில்களில் இனந்தெரியாதோரால் வழங்கப்படும் உணவு மற்றும் மென்பானங்களை தவிர்க்குமாறும் ரயில்வே திணைக்களம் பயணிகளை எச்சரித்துள்ளது.